விஜய் கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க போகிறாராம். அதுவும் இவர் கரூருக்கு போக மாட்டாராம். அங்கே இருக்கிறவங்க இங்கே இவரை பார்க்கணுமா. அதுவும் நட்சத்திர விடுதியில் ஒரு விருந்து மாதிரி ரெடி பண்ணி எல்லாரையும் பார்ப்பாராம். அவங்களுடைய குறைகளை கேட்பாராம். போன மாதம் நடந்ததுங்க சம்பவம். எப்போ? செப்டம்பர் 27. ஆனால் அவர் சந்திக்கிறது எப்போனா அக்டோபர் 27. கரெக்டாக ஒரு மாதம் கழித்து சந்திக்கிறாரு. இதுதான் ஒரு தலைவருக்கு உண்டான தலைமை பண்பா? இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், பார்த்தா குத்தம், கையசைச்சா குத்தம், பேசுனா குத்தம், சினிமாவில் ஒரு சாதிச்சா குத்தம், அதை விட்டுட்டு அரசியலுக்கு வரனாலும் குத்தம், அதில் ஜெயிக்கணும்னு நினச்சாலும் அதுவும் ஒரு குத்தம் அப்படின்னு குத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பார்த்தா இப்படி தான் தெரியும் ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு ஹானஸ்டான ஒரு சில விஷயங்களை பேசுகிறேன். அதுக்கப்புறம் அது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் கரூரில் பாதிக்கப்பட்ட 41 பேர் உயிரிழந்தாங்கள்ல கூட்ட நெரிசலில். அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 35 குடும்பங்களை இன்றைக்கி சந்திக்கிறார் விஜய் அவர்கள். இதுக்காக கடந்த ஒரு வாரமாகவே அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி கட்சி நிர்வாகிகள் டிவிகே சார்பாக இந்த மாதிரி நீங்கள் வாங்க, உங்களை சேஃபாக நாங்கள் கொண்டு போகிறோம், உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற உறுதியை கொடுத்துருக்குறாங்க. இது என்ன இப்போ தான் பண்ணுறாங்களா? ஏன்னா எலெக்ஷன் நெருங்க போது கெட்ட பேர் வந்துடக்கூடாது அதுக்காக பண்ணுறாங்களானா? இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்களா, Day 1 அந்த நாள்லேருந்து இந்த நிர்வாகிகள் அவங்க கூட இருக்கிறாங்க. இதை பெருசாக யாரும் காட்டலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது பல பேருக்கு தெரியாமலே என்ன பண்ணாங்க, விஜய் ஏன் போகல, அன்னைக்கு போயிருக்கலாம்ல. அன்னைக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கோம், ஒரு அசம்பாவிதம் ஏற்படுத்தியிருக்கோம். அதை தம்பி விஜய் தவிர்த்தது நல்லது அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அவர் இருந்திருக்கணும், அது இல்லாமல் இருந்தது ஏதோ ஒரு சில காரணங்களால் அவர் தவிர்த்துட்டார். பட் அதை யாரும் பெருசாக அது ஒரு மோசமான குற்றமாக சொல்லலை. அவர் அங்கே போயிருந்தால் பாதுகாப்பு நீங்கள் தருவீங்களா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இன்னொன்று, உள்ளுக்குள்ளே நிறைய அரசியல் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. நிறைய எதிர்ப்புகள், அவருடைய வாகனத்துக்கோ இல்லை அவருக்கே ஏதாவது ஒரு பாதிப்பு கூட ஏற்படலாம். ஸோ அது மாதிரியான ஒரு பதட்டத்தை தணிக்கணுன்றதுக்காக தான் அவர் போகல. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ விட்டாருங்க. ஒரு வீடியோவில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். இப்போ ரீசண்டாக தாவேகாவை சேர்ந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லேருந்து நிர்வாகிகள்லேருந்து தலைவர்கள் வரைக்கும் யாருமே மாவட்டம் லெவல்லேருந்து விஜய் அவர்களே சொல்லியிருந்தார். என்னென்னா, தீபாவளியை நீங்கள் இந்த வருஷம் கொண்டாடாதீங்க. இந்த தீபாவளி அப்படிங்கிறது கரூர் மக்கள் பாதிக்கப்பட்ட இந்த சம்பவம் அப்படிங்கிறதுனால நம்ம தீபாவளி கொண்டாட்டம் தேவையில்லை அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. யாரும் பெருசாக கொண்டாடலை. இப்போ நான் கூட பார்த்தோம் அப்படின்னா டிவிக்கே ஒரு தொண்டராக இந்த தீபாவளியை நான் கொண்டாடலை அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ கரூர் இந்த சம்பவம் அப்படிங்கிறது அப்படி ஒரு ஆழ்ந்த துயரத்தை நம்ம நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியா லெவலில் ஒரு சென்சேஷனான ஒரு விஷயமாகவே ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் நிறைய பேர் கொந்தளிச்சாங்க. நம்ம சத்யராஜ் சார் சே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டார்ல தலைவர், அவர்லாம் அப்படியே கொந்தளிப்பு, அப்படியே கடல் கொந்தளிக்கிற மாதிரி, அப்படியே கடலாக எரியிறது கோபம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் நிறைய வாய்ஸ் கொடுக்குறாரு, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாருன்றது தான் எங்களுக்கூட வருத்தமாக இருக்குது. அவர் எல்லா விஷயத்துக்கும் வாயை திறந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஓகேங்க, அதை விடுவோம். இப்போ எதுக்காக இந்த மீட்டப், என்ன பண்ண போகிறாரு டிவிகே சைட்லேருந்து, அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27ங்க. ஆனால் அக்டோபர் 3, 4 இந்த தேதிகள்லேருந்தே மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் பார்த்து இவங்க கூடவே தொடர்பில் இருக்கிறாங்க. அப்புறம் 20 lakhs அப்படிங்கிறத அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரவிருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி அந்த டைமில், அதாவது அக்டோபர் 1st வீக்கில் டெல்லிக்கு போனார். இந்த சம்பவம் ரிலேட்டடாக கோர்ட் இஷ்யூக்காக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டிவிகே சார்பாக டெல்லிக்கு போயிருந்தார். அங்கே ஒரு ப்ரெஸ் மீட், ஒரு பரபரப்பான ப்ரெஸ் மீட். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மற்ற கட்சிகள் மாதிரி நாங்கள் கிடையாது. நாங்கள் மற்ற கட்சிகள் மலர் வளையம் வைப்பாங்க, நாள் வருவாங்க, காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்களோட பயணிக்க போகின்றோம். மீடியா நிறைய விஷயங்கள், விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, இந்த டைமுக்கு வரல, அதுக்கு வரல, இதுக்கு வரல, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் எத்தனை பேர் இந்த விஷயத்த சொன்னாங்க? டிவிகே சைட்லேருந்து அந்த 41 பேர் இறந்தாங்கள்ல, அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸை ஓனாக விஜய் அவர்களே தத்தெடுக்க போகிறதாகவும், அந்த குடும்பத்துக்கு இது மட்டும் இல்லை, அவங்க வாழ்நாள் முழுவதும் என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுவோன்றத
வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க டிவிகே சைட்லேருந்து. இது எந்த கட்சி, இது ரொம்ப விரல் விட்டு தான் நம்ம சொல்லணும். இந்தியாவில் வந்து சில கட்சிகள் தான் இந்த மாதிரியான ஒரு முடிவெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் டிவிகே எடுத்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரான ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆதவ் அர்ஜுனா அவரும் சொல்லியிருந்தார், நான் பர்சனலாக வந்து நான் இந்த ஃபேமிலிஸை வந்து அடாப்ட் பண்ணுறோம், தத்தெடுக்கிறோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து குழந்தைகள் கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அந்த கல்விக்காக உதவுவது, காலேஜ் போகிறாங்கன்னா காலேஜுக்கு, இல்லை ஏதாவது வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி இன்னும் நல்லா அவங்கள நல்ல இதில் கொடுக்குறது. ஒன்லி காம்பன்சேஷன் மட்டும் இல்லாமல் அவங்களோடவே நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்ற வாக்குறுதியை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டிவிகே சார்பாக வந்து சொன்னதை எத்தனை பேர் வந்து நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்? கிடையாது. ஆனால் சொல்கிறது மட்டும் பார்த்தோம்னா குற்றம் இன்னமும் வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்திலே ஒருத்தர் மட்டும்தான் வந்து ரொம்ப கெட்டவர், விஜய் அவர்கள் மட்டும்தான் ரொம்ப கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி குற்றத்தை மட்டுமே நாம் வந்து முன் வச்சிட்டு இருக்கிறது அது எந்த வகையிலும் பிரோஜனம் இல்லை. இதுக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாம்பீடு இந்தியா லெவலில் ஒரு மோசமான ஸ்டாம்பீடு நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு அவேர்னஸ் பெரிய லெவலில் க்ரியேட் பண்ணாங்களா அப்படின்னா அதுவும் பெருசாக பண்ணலை. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. பொது இடங்களில் ரயில்வே ஸ்டேஷன், சினிமா தியேட்டர்னு அதையும் வந்து பெரிய லெவலில் இன்னும் பண்ணலை. ஆனால் ஸ்டாம்பீடு அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவை. சரிங்க, இன்றைக்கி என்னங்க நடக்குது? நீங்கள் செப்டம்பர் 27 அந்த சம்பவம் நடந்தது முடிஞ்சது எல்லாம் ஓகே. அதில் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக அவங்க சைடில் டிவிக்கு நிற்கிறாங்க. சரி, இன்றைக்கி என்ன ஆச்சு? அக்டோபர் 27 இந்த மாமல்லபுரத்தில் மீட் பண்ணுறாருல விஜய் அவர்கள். அது என்ன இவர் அங்கே போக மாட்டாராம், அவங்க இங்கே வரணுமா? என்ன கணக்கு அப்படின்னா, நான் வந்து ஒன்று சொல்கிறேங்க. இப்போ தளபதி விஜய் அவர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, அங்கே போகணும், மக்களை பார்க்கணும், சந்திக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. பட் திரும்பவும் வந்து ஒரு கூட்டம், தேவையில்லாமல் ஒரு கூட்டம் வந்து ஒரு பெரிய லெவலில் சேர்ந்து திரும்ப அவருக்கு வந்து ஒரு ட்ரபிளை க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்கள வந்து வர வச்சிருக்கிறாரு. இதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயந்தாங்க. இது எப்படா சரியாகும் அப்படின்னு கேட்டால் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நமக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் இல்லை ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஃபுட்டை ஆர்டர் போட்டு நம்ம வீட்டுக்கு வர வச்சாலும் ஒரு விஷயந்தான் நடக்கும், நம்மளுடைய பசி தீருமா? அது மாதிரி தான் இந்த மக்களுடைய வலிகளும் இவங்களுடைய குறைகளும் வந்து தீரணும் அப்படின்னா தலைவர் அங்கே போகலை அப்படின்னாலும் அதுக்கான முயற்சி அவர் ஒன்று எடுத்தார்ல, அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும்னு அவங்கள வர வச்சு 5 ஆம்னி பஸ்ஸு சொகுசு பேருந்துகளை வச்சு வர வச்சு இங்கே மாமல்லபுரத்துக்கு வர வச்சுருக்கிறாங்க. இதுக்கான வேலைகள் நிர்வாகிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு 10 நாளாகவே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓய்வு பெற்ற டிஎஸ்பி அவர்களோட தலைமையில் செக்யூரிட்டி டைட்டாக கொண்டு வராங்க. 2 ஆம்புலன்ஸ் கூடவே வராங்க. ஸோ எவ்வளோ பேர், சாதாரணம் கிடையாது. அதில் வந்து 150+ இந்த 41 பேர் இறந்தாங்களா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் 150 பேருக்கு மேலே கூப்பிட்டு அவங்கள வர வச்சு தனித்தனியாக வந்து அவங்களுடைய குறைகளை கேட்டு பேசுகிறாரு. இதில் என்னென்ன ஹைலைட்டான விஷயம், அவங்களுடைய படிப்பு செலவு, சின்ன சின்ன பசங்களுக்கு சிறுவர்களாக இருந்தாங்க அப்படின்னா படிப்பு செலவு அப்படிங்கிறத டிவிகே தலைவர் விஜய் அவர்களே ஏற்றுப்பார். அதை தாண்டி அவங்களுடைய வேறு ஏதாவது இதர செலவுகள், கல்வி, எஜுகேஷன், அதாவது ஹையர் எஜுகேஷன், காலேஜுக்கு தேவையான ஒரு கல்வி, அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை எல்லாத்துலேயுமே அவங்களுடைய மோரல் சப்போர்ட்டாக, அவங்களுடைய ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்தியாக அவங்கள என்ன ஒரு லெவலில் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத, ஒரு குற்ற உணர்வு இருந்தாலுமே தன் மீது வந்து குற்றங்கள் இல்லை, இது ஒரு விபத்தாக இருந்தாலுமே அதையும் சரி என் மீது குற்றம் இருக்கட்டும், நான் குற்றவாளி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி மக்களுக்காக இறங்கி வரக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் அப்படின்னு தான் வந்து விஜய் அவர்களை வந்து நாம் சொல்லணும். அப்படி தான் இறங்கி டிவிகே சைட்லேருந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இந்த ஒரு மாத காலம் டிவிகேவுடைய கட்சி பணிகள் நடக்கலைனாலும் இந்த ஒரு மாத காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மாத காலம் முழுக்கவும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பக்கத்தில் நின்னது தான் டிவிகேவுடைய ஒரு மிகப்பெரிய வேலையாக இருந்திருக்கு. தலைவர் விஜய் அவர்களுடைய ஒரு கண்ணும் கருத்துமாக இறங்கி இந்த வேலையை பார்த்துட்ருக்கார். அதனால் எல்லா கெட்டதையும் வந்து மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க, நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த அடாப்ஷன் பண்ணாங்கல்ல இந்த 41 பேரை, இதை வந்து யாரும் வந்து பெருசாக பேசலை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வந்து ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம், மிகப்பெரிய ஒரு எழுச்சி அப்படிங்கிறது விஜய் அவர்கள் எடுப்பார் தமிழக அரசியலில். இதுக்கப்புறம் தான் வந்து இவருடைய அரசியலே ஆரம்பம். ஸோ இதுவே வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேடு இதுவே கடைசியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய ஒரு இதுவாகவும் இருக்குது, ஆதங்கமாகவும் இருக்குது, எண்ணமாகவும் இருக்குது. அதனால் பார்ப்போம், இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சி பெற்று டிவிகே வரும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் திரும்பவும் சொல்கிறோம், ஹெல்தியான போட்டி தான் டிவிகேவுக்கும்
டிஎம்கேவுக்கும் இடையில் நடக்கிறது ஒரு அண்ணன் தம்பிக்கான ஒரு மோதல் தான், ஒரு பவருக்கான ஒரு மோதல் தான். இதில் வந்து இவங்க அவங்கள விமர்சனம் பண்ணுறதும் அவங்கள விமர்சனம் பண்ணுறதும் இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதனால் ஆரோக்கியமாக போட்டி போடுங்க. டிவிகே ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டிக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் முடிஞ்சால் டிவிகேவை வந்து தோக்கடிச்சு காட்டுங்க. ஸோ அதில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லோரும் எக்ஸாம் எழுதுகிறாங்க, யார் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்கன்றது தெரியல. அந்த மாதிரி தான் இந்த 2026 அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் மாதிரி. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் டிவிகே என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தடுத்து என்னென்ன கூட்டணிகள், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஸோ இந்த விஷயம், இந்த கரூர் மக்களை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அவங்க சைடு என்றைக்குமே வந்து டிவிக்கே வந்து இருப்பாங்க. ஸோ நம்மளும் தமிழக மக்கள் எல்லாருமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எப்படியோ கமெண்ட் செக்ஷனில் எப்படியோ குறை தான் சொல்ல போகிறீங்க. விஜய் என்ன பண்ணார், என்ன கிழிச்சார் அப்படிங்கிற மாதிரி தான் போடுவீங்க. அதனால் போடுங்க, அதுக்கும் வந்து பதில் சொல்கிறோம், ஓகேவா? அதனால் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து அவர் அப்படியே வந்து ஒரு மோசமான மனுஷனாக அவரை வந்து சித்தரித்து காட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, சரிங்களா? பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை தாராளமாக நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.